அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த பாட்டு ஒரு உந்து சக்தியாக, ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது என்ன பாட்டு? 2 வரி மட்டும் பாருங்களேன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அது முழுசா நீங்க கேட்டு பாருங்க. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் பிள்ளையால் பாதிக்கப்பட்டு விட்டார் என்பதை அவர் பலமுறை சொல்லியும், அந்த மகனாகிய ராமதாசனுடைய பிள்ளையாகிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டதாக தெரியவில்லை என்பதை நாம் எல்லோரும் உணர்வோம். பல கெடுக்கள் விதித்தார். அவர்கள் தகுந்த காரணத்தை நீ கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அவர் வேண்டுதல் வைத்தார், கெடு கொடுத்தார். ஆனால் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு செயற் தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிப்பதாக, அன்புமணியை விடுவிப்பதாக டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் அறிவித்திருப்பது அவருடைய உரிமையையும் உண்மையையும் வெளிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் பாலு போன்றவர்கள், அந்த சட்ட ஆலோசகர் பாலு போன்றவர்கள், இவருக்கு அதிகாரம் இருக்கிறது அதனால் தொடருவார் என்பது போன்ற பேட்டிகளை பேசுவது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. சட்ட ரீதியாக அப்படி என்ன இருக்க போகிறது என்பதை சிந்தித்து பார்த்தால், நிறுவனரே சொன்ன பிறகு, நீக்கிய பிறகு எப்படி அது பொருந்தும் என்பது எனக்கு புரிதாக இருக்கிறது. எனவே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்துக்கு பதில் கொடுக்காத காரணத்தினால்தான் அவர் அந்த தகுதி நீக்கம் செய்திருப்பது சரியான ஒரு பார்வையாக நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.